economic laws that are more liberal than countries typical நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் லாஸ் என்ன அப்படின்னா கண்ட்ரியோடைய டைப்பிக்கல் நமக்கு வந்து எக்கனாமிக்ஸ் லாஸை விட எக்கனாமிக் லாஸ் எக்கனாமிக்ஸ் லாஸை விட இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக நமக்கு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா எக்கனாமிக் நமக்கு லாஸ் இருக்கும் அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மோர் நுகர்ந்து லிபரலாக நுகர்ந்து இருக்கும் இந்த எக்கனாமிக்ஸ் லாஸ் மற்ற நுகர்ந்து இருக்கிறத விட ட்ரேட் பண்ணுறதுக்கு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ன அப்படின்னா லிபரலாக என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் வந்து இருக்கும் இதுவும் ஒரு என்ன அப்படின்னா அந்த ஏரியாவில் அதான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இஸ் யர் geographical region that has a economic laws that are more the liberal than the countries typical economic laws. The category special economic zone covers a broad the range broad range of more specific zone type including free trade zone, export processing zone, free zones, electrical industrial estates, free ports, urban enterprise zone and others. இதெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம் ஓகேவா. இந்த கேட்டகரி நம்ம வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் கவர்ஸ் எ ப்ராட் ரேஞ்ச். இதெல்லாம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்குள்ளே வரும் அப்படின்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக் டைப் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரீ ட்ரேட் ஜோன்ஸ், எக்ஸ்போர்ட் நோக்கு the processing zone, export processing zone, free zones, industrial நோக்கு the estates, free ports, urban enterprise zones and others. இதெல்லாம் defining நோக்கு வந்து feature broadly special economic zone has certain defining feature இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தா just special tax incentives, duty free movement of good and service, world class infrastructure, construction intensive nature, export orientation, differentiated economic management like relaxation in certain basic restriction applicable to the rest of the economy and free inflow of foreign capital. ஓகேவா. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறதுலாம் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனில் அவங்களுக்குலாம் என்ன அப்படின்னா ஸ்பெஷலாக என்னது அப்படின்னா டியூட்டி ஃப்ரீ மூமெண்ட். ஓகேவா. இந்த டேக்ஸ்லாம் போடுவாங்க இல்லையா அதெல்லாம் என்ன அப்படின்னா இருக்காது. அதான் ப்ராட்லி ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஹேஸ் சர்டன் டெஃபைனிங் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா such as ஸ்பெஷல் டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ், ஃப்ரீ டியூட்டி மூமெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், world class infrastructure, construction incentive nature, export orientation, differentiated economic management like relaxation in certain basic restriction applicable to the rest of the economy and free inflow of foreign capital. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனோட அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். த மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆர் as follows. என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதான் the main the objective of special economic zone to provide the conducive structure to increase the foreign and direct investment in industry. Foreign and direct investment என்ன பண்ணது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அதோடைய முதல் நோக்கு வந்து வேலை. அதான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுடைய ஃபஸ்ட்டு நோக்கு வந்து அப்ஜெக்டிவே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுது அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஃபாரின் ட்ரேடை வந்து என்ன பண்ணுது ப்ரொமோட் பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் நோக்கு ஜென்ரேட் பண்ணுறது, டு டெவலப் நோக்கு ரிலேட்டிவ்லி லெஸ் நோக்கு டெவலப்ட் ஏரியா லெஸ் டெவலப்ட் ஏரியாவை டெவலப் பண்ணுறது, டு ஆக்ஸலரேட் த ப்ராசஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியலேஷன் அண்ட் அர்பனைசேஷன் நகரமயமாதல் அப்படிங்கக்கூடிய விஷயத்த நோக்கு வந்து அசலரேட் பண்ணுறது, அதாச்சும் அதை நோக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. அதே மாதிரி டு ரெடியூஸ் த ரீஜனல் நோக்கு வந்து இன்இக்வாலிட்டிஸ் இன் சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அதாவது சமூக பொருளாதார நோக்கு இந்த வளர்ச்சியில் பின்தங்கி இருக்கக்கூடிய இந்த ரீஜன் அப்படிங்கக்கூடிய இதை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது. இதுதான் அதோடைய மெயினான அப்ஜெக்டிவ். என்னதெல்லாம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனோட அப்ஜெக்டிவ் இன்க்ரீஸ் ஃபாரின் நோக்கு வந்து அண்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இண்டஸ்ட்ரி, ஃபாரின் ட்ரேட் ப்ரொமோட் பண்ணுறது, மோர் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது, டெவலப் நோக்கு டு டெவலப் லெஸ் நோக்கு வந்து to develop relatively less developed the areas, to accelerate the process of industrialization and urbanization, to reduce the regional inequalities in socio-economic development. இதெல்லாம் தான் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுடைய அப்ஜெக்டிவ். ஓகேவா. ஹிஸ்டரிக்கல் வந்து பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, இதுக்கு பின்னாடி என்ன வந்து ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அக்கார்டிங் டு ராபர்ட் சி வந்து ஹேவர்ட் அவங்க தான் இந்த ஹேவர்ட்
அப்படிங்கிறவங்க அது வந்து ஒரு டிரெக்டர். யார் அப்படின்னா வேர்ல்டு நுகர்ந்து எக்கனாமிக் ப்ராசஸிங் ஜோன் அசோசியேஷன். ஓகே, வேர்ல்டு எக்கனாமிக் ப்ராசஸிங் ஜோன் அசோசியேஷன் அதோடைய டிரெக்டர் தான் ராபர்ட் நுகர்ந்து சி ஹேவர்ட். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா த கான்செப்ட் ஆஃப் ஃப்ரீ எக்கனாமிக் ஜோன் dates back to 300 நொகு பிசி. ஓகே, 300 பிசிலேயே என்ன இருக்குது அப்படின்னா ஃப்ரீ எக்கனாமிக் ஜோன் அது இருக்குது. த ஆத்தர் நொகு நோட்ஸ் தட் சச் என்க்ளேவ்ஸ் வர் ஃபவுண்ட் இன் த இதே மாதிரி இது இந்த என்ன ஃப்ரீ எக்கனாமிக் ஜோன்ஸ் இருக்கு இல்லையா, அதே மாதிரி இது எதில் இருக்கா அப்படின்னா ஓகே ஃபினிக்ஷியன் சிட்டி ஆஃப் டைர். ஓகே, டைர் இன் த க்ரீக் நோக்கு அந்த ஐலாண்ட் ஆஃப் டேல்ஸ். ஓகேவா, க்ரீக் நோக்கு ஐலாண்ட் ஆஃப் டெலோஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல ஓகே ஃபினான்ஷியன் ஓகே இந்த ஃபினிக்ஷியன் சிட்டி ஆஃப் டைர் இன் த க்ரீக் நோக்கு ஐலாண்ட் ஆஃப் டெலோஸ். ஓகேவா, அந்த இடத்துல என்னது இருக்கா அப்படின்னா என்னது இருக்கா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து முன்னாடியே அதாவது ஏஷியன் ஓகே டைம்லேயே இருந்திருக்கு. த சிட்டி நோக்கு பிகம் வெல்த்தி அஸ் எ ரிசல்ட் ஆஃப் சச் பாலிசி. அந்த ஃப்ரீ எக்கனாமிக் பாலிசினால தான் இந்த டயர் அப்படிங்கக்கூடிய க்ரீக் ஐலாண்ட் ஆஃப் நோகோ டெலோஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வெல்த்தி ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வாஸ் வியூட் அஸ் எ சேலஞ்சர் டு த சென்ட்ரலிசம் ஆஃப் த ரோமன் எம்பையர். அது ஒரு நல்ல சேலஞ்சிங்காகவும் உனக்கு வந்து இருந்திருக்கு. ஓகே, ரோமன் எம்பையருக்கு. ஓகே, அந்த காலத்துலேயே என்ன அப்படின்னா ஃப்ரீ எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கக்கூடிய இது இருந்திருக்கு. அதாவது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கக்கூடிய இது இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு எக்கனாமிக் ப்ராசஸிங் ஜோன் அசோசியேஷனுடைய டிரெக்டர் சொல்லியிருக்காங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ப்ராசஸிங் ஜோன் அசோசியேஷனுடைய டிரெக்டர் சொல்லியிருக்காங்க. கண்டிஷன் ஃபார் நோக்கு ஐடியல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஐடியல் நோக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுடைய கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டு ப்ரொவைட் எ ரியல் எக்கனாமிக் இம்பேக்ட் எக்ஸ்பெஷலி இன் த ஃபார்ம் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் வேர்ல்டு கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து ஓகே ஒரு பெரிய நோக்கு இந்த இதை வந்து ஏற்படுத்தணும். ஓகே, த மினிமம் சைஸ் ஷுட் பி நோக்கு 1000 hectares ஆர் எ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அட் ருபி நோக்கு 10,000 நோக்கு வந்து க்ரோஸ். ஓகே, என்னது அப்படின்னா 10,000 நோக்கு வந்து கோடிக்கு மேலே என்ன அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டே அது வரைக்கும் வர வைக்கணும். ஓகே, அதான் என்ன அப்படின்னா அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுடைய கண்டிஷன். ஓகேவா, ஐடியல் கண்டிஷன். ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் என்ன? In order to enhance the foreign investment and promote the export from the country and to provide liberal facility to the foreign and domestic investors, the special economic zone was created in India. The government of India had in April 2000 announced the introduction of special economic zone அப்படிங்கக்கூடிய விஷயத்தை ஏப்ரல் 2000 என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. த இன்ட்ரடக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பாலிசி இன் த கண்ட்ரி deemed it to be a foreign territory for the purpose of trade operation, duties and tariffs. As of 2007, more than 500 special economic zones have been proposed, 220 of which have been created. ஓகே, 2007 மோர் தென் 500 நோக்கு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நோக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதில் 220 என்னது க்ரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்தியா பாஸ்ட் த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் இன் 2005. இந்தியா வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்டை 2005 என்ன பண்ணுறாங்க பாஸ் பண்ணுறாங்க. த பாலிசி ப்ரொவைட்ஸ் ஃபார் செட்டிங் அப் ஆஃப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இன் த பப்ளிக் ப்ரொவைட் ஜாயிண்ட் செக்டர் ஆர் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகே, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறது பப்ளிக் ப்ரொவைட் ஓகே ஜாயிண்ட் செக்டர் ஸ்டேட் கவர்மெண்ட் யாருனாலும் என்ன பண்ணலாம் செட்டப் பண்ணலாம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை. இட் வாஸ் ஆல்சோ என்விசேஜ் தட் சம் ஆஃப் த எக்ஸிஸ்டிங் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் could be converted into special economic zone. சில எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. அக்கார்டிங்லி த கவர்மெண்ட் ஹேஸ் கன்வெர்டட் எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோன் லொக்கேட்டட் அட் அதுபடி எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக கன்வெர்ட் பண்ணாங்க. எங்கே உள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்லா அண்ட் சூரத் இன் குஜராத், கொச்சின் வந்து கேரளா, சாண்டா க்ரூஸ் மும்பை நோக்கு மகாராஷ்டிரா, ஃபால்டா நோக்கு வந்து வெஸ்ட் பெங்கால், சென்னை, இலந்தைக்குளம், நாங்குநேரி அண்ட் திருநெல்வேலி தமிழ்நாடு. ஓகே, இந்த இடத்துலலாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா
எக்ஸ்போர்ட் நோக்கு வந்து ப்ராசஸிங் ஜோனை ஸ்பெஷல் நோக்கு வந்து எக்கனாமிக் ஜோனாக கன்வெர்ட் பண்ணாங்க. விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ், நொய்டா உத்தரப்பிரதேஷ், ராஜீவ் காந்தி இன்ஃபோடெக் நோக்கு வந்து பார்க், ஹிண்ட ஹிஞ்சவாடி பூனே மகாராஷ்டிரா அண்ட் இந்தூர் மத்திய பிரதேஷ். இங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ப்ராசஸிங் ஜோனை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக கன்வெர்ட் பண்ணாங்க. அட் ப்ரெசன்ட் இப்போ மோஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா ஹேஸ் 81 யூனிட்ஸ் இன் ஆப்ரேஷன். 81 யூனிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்பெஷல் நோக்கு வந்து எக்கனாமிக் ஜோன் இருக்குது. அதில் 8 நோக்கு வந்து ஃபங்க்ஷனல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இருக்குது. ஈச் வித் அன் ஆவரேஜ் ஆஃப் 200 ஏக்கர்ஸ். ஒவ்வொன்று நோக்கு வந்து எவ்வளோ 200 ஏக்கர்ஸ் இதில் இருக்குது. 8 நோக்கு 8 export processing zone have been converted into special economic zone. 8 நோக்கு export processing zone ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் ஆர் ஃபுல்லி ஃபங்க்ஷனல். ஆல் திஸ் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆர் இன் வேரியஸ் பார்ட் ஆஃப் த கண்ட்ரி இன் த ப்ரைவேட் ஜாயிண்ட் செக்டர் ஆர் பை த ஸ்டேட் கவர்மெண்டால். இங்கே ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நம்மளோட கண்ட்ரியில் நிறைய பார்ட்டில் இருக்குது. அது ஒரு ப்ரைவேட்டாக இருக்கலாம், ஜாயிண்ட் செக்டர் இதாக இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருக்கலாம். யாருனாலும் என்ன பண்ணலாம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை என்ன பண்ணலாம், எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். The process of planning through special economic zone is however under question as the state in which special economic zone have been approved. இப்போ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிங்கிறத ஒரு ஸ்டேட் வந்து இது பண்ணும் போதுல நிறைய ஃபேஸஸ் ஃபேஸிங் இன்டென்ஸ் ப்ராட்டஸ்ட் நிறைய தடைகள் என்னது அவங்க வந்து நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஃப்ரம் த ஃபார்மிங் வந்து கம்யூனிட்டி அக்யூசிங் த கவர்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல்லி நச்சிங் ஃபெர்டைல் லேண்ட் ஃப்ரம் தம். இப்போ என்ன அப்படின்னா நிறைய இந்த ஃபெர்டைல் லேண்ட் வந்து ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் இது பண்ண தேவைப்படுது. அதனால் நிறைய என்ன அப்படின்னா ப்ராட்டஸ்ட் வருது. ஃபார்மிங் கம்யூனிட்டியிலேருந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா. அண்ட் ஹெவிலி டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் அஸ் அகெயின்ஸ்ட் த ப்ரிவிலிங் ப்ரைஸ் இன் த கமர்ஷியல் ரியல் எஸ்டேட் இண்டஸ்ட்ரி. Also some reputed companies like Bajaj and others have commented against this policy. ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு அகெயின்ஸ்டாக பஜாஜ் கம்பெனி அதெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, அகெயின்ஸ்டாக இருக்காங்க. அண்ட் ஹேவ் சஜஸ்ட் யூஸிங் பேரன் அண்ட் வேஸ்ட் லேண்ட் ஃபார் செட்டிங் அப் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ஃபார்மிங் வந்து அதாவது கல்டிவேபிள் லேண்டை தவிர்த்துட்டு சும்மா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வேஸ்ட் லேண்டை என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு என்ன பண்ணுங்கள் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. attempt to set up a special economic zone in Nandigram West Bengal have lead to protest. நந்திகிராமில் வெஸ்ட் பெங்காலில் ஒரு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் செட் பண்ண ட்ரை பண்ண போச்சுல ப்ராட்டஸ்ட் வந்திருக்கு பை த வில்லேஜர்ஸ் இன் த இயர் 2008. A parliamentary committee to study and give recommendation on special economic zone has said that no further special economic zone be notified unless the existing laws is amended to incorporate the changes related to the land acquisition. The state government has advised that in land acquisition for special economic zone, first priority should be acquisition of waste and barren land, and if necessary the single crop agricultural land. ஃபஸ்ட் என்ன அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு அட்வைஸ் கொடுக்கப்படுது. இந்த லேண்ட் அக்விசேஷன் பண்ணிங்க அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும் அப்படின்னா வேஸ்ட் அண்ட் பேரன் லேண்ட் அதுக்கு தான் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ப்ரியாரிட்டி கொடுக்கணும். அண்ட் இஃப் நெசசரி கட்டாயமாக ஏற்படுச்சு அப்படின்னா சிங்கிள் க்ராப் அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இஃப் perforce a portion of double crop agricultural land has to be acquired to meet the minimum requirement, especially for multi-product special economic zone. The same should not exceed 10% of the total land required for the special economic zone. என்னதான் இருந்தாலும் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து ஒரு ஏரியாவில் இது பண்ணுறாங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் இது பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் ப்ராட்டஸ்ட் வரும். அதுக்காண்டி என்ன அப்படின்னா வேஸ்ட் அண்ட் பேர் லேண்டுக்கு முதல் உரிமை வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் ப்ரியாரிட்டி அக்ரிகல்ச்சர் லேண்டுக்கு ரொம்ப வந்து தேவைப்படுச்சுன்னா அவசியமாக இருந்தால் மட்டும்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது. ப்ராஸ்பெக்ட் வந்து இஃப் த ரைட் ப்ரைஸ் இஸ் பெய்ட் ஃபார் அக்வரிங் லேண்ட் நீங்கள் லேண்ட் வந்து அக்வா பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான ரைட்டான விலையை கொடுத்துட்டீங்க, ரைட் ப்ரைஸ் கொடுத்துட்டீங்க. இஸ் பெய்ட் ஃபார் அக்வரிங் லேண்ட்
த்ரூ ஓப்பன் நோக்கு வந்து பெண்டிங் அதாச்சு ஏலம் விடுறது ஓகே த்ரூ அது மூலமாக ரைட்டான ப்ரைஸ் நோக்கு வந்து இந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நோக்கு லேண்டுக்கு கிடச்சிருக்கணும். த லேண்ட் ஆஃப் எனி சைஸ் மே பி வேல்யூபிள். ஓகே எந்த நோக்கு வந்து சைஸ்னாலும் அவைலபிளாக இருக்கலாம். ஓகே அதர்வைஸ் த கரண்ட் நோக்கு ஃபினோமினன் ஆஃப் மஸ்ரூமிங் ஸ்பெஷல் நோக்கு த எக்கனாமிக் ஜோன் இன் ஆர் அரவுண்ட் மேஜர் சிட்டி will only add to the pressure on the already weak urban infrastructure and will result in migration of people to cities when the objective should be to bring about a reversal of this trend. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெஷல் நோக்கு வந்து எக்கனாமிக் ஜோன். இதனால் என்ன அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் நோக்கு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. அதோட அல்டிமேட் எய்மே ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்ன பண்ணுறது அப்படின்னா ரைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதான் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் 2000 நோக்கு வந்து ஃபைல் என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த ஆக்டாக நோக்கு வந்து வந்திருக்கு. 2000 என்ன பண்ணியிருக்காங்க, ஏப்ரல் 2000 அந்த பாலிசியை நோக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்தியாவில் நோக்கு வந்து இருக்கக்கூடிய ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் நோக்கு வந்து எத்தனை இருக்குது, 8 இருக்குது. எக்ஸ்போர்ட் நோக்கு ப்ராசஸிங் ஜோனாக இருந்ததை நிறையனா என்ன அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனா அதுக்குன்னு சொல்லிட்டு லிபரலான நோக்கு எக்கனாமிக் லா இருக்குது மற்றதை விட. அதான் அதில் உள்ள அட்வான்டேஜ். ஓகேவா? தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதான் என்ன அப்படின்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன். ரிமைனிங் உள்ளதை பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.